1914 வருஷம் உலக வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு வருஷம்னு சொல்லலாம். இந்த ஒரு நிகழ்வு உலக வரைபடத்தையே மாத்தி வரைஞ்சது, பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களையே சரிச்சது, சொல்லப்போனா 20ஆம் நூற்றாண்டோட தலையெழுத்தையே இதுதான் தீர்மானிச்சது. ஒரே ஒருத்தரோட கொலை 3 பெரிய சாம்ராஜ்யங்களோட வீழ்ச்சிக்கு காரணமா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அதுதான் உண்மை. ஒரு பேரழிவு எப்படி ஒரு சங்கிலி தொடர் மாதிரி உருவாச்சுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். போருக்கு முன்னாடி ஐரோப்பாவோட நிலைமை ரொம்பவே பதட்டமா இருந்துச்சு. அது 2 பெரிய அணிகளா பிரிஞ்சிருந்தது. ஒன்னு ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இட்டாலியை இருந்த 3 நாடுகள் கூட்டணி. இன்னொன்னு பிரான்ஸ், பிரிட்டன், ரஷ்யா இருந்த 3 நாடுகள் உடன்படிக்கை. இந்த கூட்டணிகளோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆபத்தானது. ஒருத்தர் மேல தாக்குதல் நடத்தினா அது எல்லாரு மேலயும் நடந்த தாக்குதலா கருதப்படும். இதனால ஒரு சின்ன சண்டை கூட ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் போருக்குள்ள இழுத்துடுன்ற அபாயம் இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு கொலை மட்டுமே இந்த போருக்கு காரணம் இல்ல. அதுக்கு முன்னாடியே ஐரோப்பா ஒரு வெடிமருந்து கிடங்கு மாதிரி ரெடியா இருந்துச்சு. ஒரு சின்ன தீப்பொறிக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி என்னதான் அந்த அடிப்படை சக்திகள்? வாங்க பார்க்கலாம். இந்த போரோட ஆணிவேர் பொருளாதாரத்துல தான் இருந்துச்சு. அதாவது ஏகபோக முதலாளித்துவம் வளர்ந்ததால ஐரோப்பிய தொழிற்சாலைகள்ல உற்பத்தி மலை மாதிரி குவிஞ்சது. ஆனா இவ்ளோ பொருட்களையும் எங்க விக்கிறது? அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எங்கிருந்து கிடைக்கும்? இந்த கேள்விகள் தான் புதுசா சந்தைகளையும் காலனிகளையும் தேடி உலகத்தைய வேட்டையாட உங்களை தூண்டுச்சு. இந்த பொருளாதார பசி ஏகாதிபத்தியம்ங்கிற ஒரு அரசியல் கொள்கையா மாறுச்சு. அதாவது மத்த நாடுகளை பிடிச்சு தன்னோட அதிகாரத்தை விரிவுபடுத்துறது. ஆப்பிரிக்காலையும் ஆசியாலையும் காலனிகளை பிடிக்கிறதுக்காக ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்குள்ள பயங்கரமா போட்டி போட்டாங்க. லெனின் இதை ரொம்ப சரியா கணிச்சாரு. இந்த ஏகாதிபத்தியம் இராணுவத்தை பலப்படுத்தி கடைசியில ஒரு பெரிய போரை உருவாக்கும்னு சொன்னார். அடுப்பதா தீவிர தேசியவாதம். ஏன் நாடு செஞ்சா அது சரிதான்ங்கிற மனப்பான்மை வளர்ந்துச்சு. நாட்டுப்பற்றுங்கிறது மத்த நாடுகள் மேல வெறுப்பா மாறுச்சு. இங்கிலாந்துல ஜிங்கோயிசம், பிரான்ஸ்ல ஷோவினிசம், ஜெர்மனில குல்டோர்னு இது எல்லாமே ஒரே மாதிரியான ஆக்ரோஷமான தேசியவாதம் தான். இது நாடுகளுக்குள்ள பெரிய பகைய வளர்த்துச்சு. ஒருத்தர் எதிரிகளா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த பதட்டமான சூழ்நிலையை இன்னும் மோசமாக்குனது ஜெர்மன் பேரரசர் 2ஆம் கெய்சர் வில்ஹெல்ம். ஜெர்மனி உலகத்திலேயே ஒரு பெரிய சக்தியா வரணும்னு அவர் ஆசைப்பட்டார். அதனால ஜெர்மன் கடற்படையை ரொம்ப பெருசா விரிவுபடுத்த ஆரம்பிச்சார். அப்போ கடற்படையில கொடிகட்டி பறந்த பிரிட்டனுக்கு இது நேரடி சவாலா இருந்துச்சு. 2 நாடுகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய கடற்படை ஆயுத போட்டியே ஆரம்பிச்சது. சரி, இப்போ நாம அந்த தீப்பொறிக்கு வருவோம். ஐரோப்பாவோட வெடிமருந்து கிடங்கியே பத்த வச்ச அந்த ஒரு படுகொலை. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஒரே மின்னல் வேகம்தான். ஜூன் 28ஆம் தேதி ஆஸ்திரியாவோட பட்டத்து இளவரசர் கொல்லப்பட்டார். உடனே ஆஸ்திரியா செர்பியா மேல போர் தொடுத்தது. செர்பியாக்கு ஆதரவா ரஷ்யா களத்துல இறங்குச்சு. இத பார்த்த ஜெர்மனி ரஷ்யா மேல போர் தொடுத்தது. ரஷ்யாவோட கூட்டாளி பிரான்ஸுங்கிறதால ஜெர்மனி பிரான்ஸையும் தாக்குச்சு. அந்த தாக்குதலுக்காக பெல்ஜியத்தை ஆக்கிரமிச்சதால பிரிட்டனும் போருக்குள்ள குதிச்சுது. பாருங்க, வெறும் சில வாரங்கள்ல டாமினோ சரிஞ்ச மாதிரி ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் போர்க்களமா மாறிடுச்சு. இதுவரைக்கும் போருக்கான காரணங்களை பார்த்தோம். இப்போ அந்த போரோட கொடூரமான, இதுக்கு முன்னாடி யாருமே பாத்திராத நிஜத்தை பத்தி பார்க்கலாம். போரோட ஆரம்பத்துல இருந்த வேகம் கொஞ்ச நாளிலே குறைஞ்சு போச்சு. குறிப்பா மேற்கு போர் முனையில 2 பக்க படைகளாலையும் முன்னேற முடியல. அதனால தங்களை காப்பாத்திக்க வீரர்கள் 100கணக்கான மைல்களுக்கு ஆழமான அகழிகளை தோண்ட ஆரம்பிச்சாங்க. இதுதான் ஒரு புது கொடூரமான போருக்கு வழிவகுத்தது. அகழி போருங்கிறது பூலோக நரகம் மாதிரி. வீரர்கள் பல மாசமா ஈரம், குளிர், எலிகளுக்கு நடுவுல தான் வாழ்ந்தாங்க. விடாம இயந்திர துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் தாக்கிட்டே இருக்கும். சில அடிகள் நிலத்தை பிடிக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான வீரர்கள் செத்து மடிஞ்சாங்க. இது ரொம்பவே கொடூரமான, அர்த்தமே இல்லாத ஒரு போர் முறையா இருந்துச்சு. இந்த போரோட மனித இழப்பு எவ்வளவு பெருசுன்னு இந்த ஒரு நம்பரே சொல்லும். கிட்டத்தட்ட 80 லட்சம் வீரர்கள். யோசிச்சு பாருங்க, 80 லட்சம் வீரர்கள் போர்க்களத்துல உயிரிழந்தாங்க. இதை விட 2 மடங்குக்கும் அதிகமானவங்க காயமடைஞ்சாங்க. இது நிஜமாவே மனித வரலாற்றோட ஒரு பெரிய சோகம். போரோட போக்கையே மாத்தின ஒரு முக்கியமான திருப்புமுனை அமெரிக்காவோட என்ட்ரி. ஜெர்மனி பிரிட்டனுக்கு போற எந்த கப்பலையும் தாக்குவோம்னு அறிவிச்சிருந்தாங்க. அவங்க லூசிடேனியான்னு ஒரு பயணிகள் கப்பலை மூழ்கடிச்சப்போ அதுல இருந்த அமெரிக்கர்களும் இறந்து போனாங்க. இதனால கோபமான அமெரிக்கா 1917ல நேச நாடுகள் பக்கம் போருக்குள்ள வந்துச்சு. அமெரிக்காவோட பெரிய படை பலத்தால நேச நாடுகளோட வெற்றி உறுதியாச்சு. சரி, இப்ப போர் முடிவுக்கு வந்தாச்சு. அடுத்து ரொம்பவே சர்ச்சைக்குரிய அமைதி உடன்படிக்கை எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம்.
1918ல போர் முடிவுக்கு வந்துச்சு. அடுத்த வருஷம் பிரான்ஸ்ல இருக்கிற வேர்சாய்ஸ் அரண்மனையில ஜெயிச்ச நாடுகள் எல்லாம் ஒன்னு கூடினாங்க. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் இந்த நாடுகளோட தலைவர்கள் தான் ஜெர்மனியோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போற முக்கிய ஆட்களா இருந்தாங்க. ஆனா இந்த உடன்படிக்கை அமைதிக்காக இல்ல, பலி வாங்குறதுக்காகவே போடப்பட்டுச்சு. ஜெர்மனி மேல முழு பழியும் சுமத்தப்பட்டது. அவங்க ராணுவம் முடக்கப்பட்டது, காலனிகள் பறிக்கப்பட்டது, அது மட்டும் இல்லாம தாங்க முடியாத அளவுக்கு நஷ்டஈடும் கேட்கப்பட்டது. இந்த நிபந்தனைகள் ஜெர்மன் மக்கள் மனசுல கோபத்தையும் அவமானத்தையும் விதைச்சது. இந்த விதைகள் தான் 20 வருஷம் கழிச்சு இன்னொரு பெரிய போரை முளைக்க போகுது. முதல் உலகப் போர் உலக அரசியல் வரைபடத்தையே மொத்தமா மாத்தி அமைச்சது. அதோட பின் விளைவுகள் ரொம்பவே ஆழமானவை. இந்த போரோட தாக்கம் ஒரு புரட்சி மாதிரி இருந்துச்சு. பல நூற்றாண்டுகளா ஐரோப்பாவை ஆண்ட 3 பெரிய சாம்ராஜ்யங்கள், ஜெர்மன், ஆஸ்ட்ரியா, ஹங்கேரியா, ஆட்டோமான் எல்லாமே சரிஞ்சு விழுந்துச்சு. அதோட இடிபாடுகள்ல இருந்து புது நாடுகளோட ஒரு புதிய ஐரோப்பா பிறந்துச்சு. போரோட மிகப்பெரிய விளைவுகள்ல ஒன்னு ரஷ்ய புரட்சி. போரோட கொடுமையால பாதிக்கப்பட்ட ரஷ்ய மக்கள் ஜார் மன்னருக்கு எதிரா கிளர்ச்சி செஞ்சாங்க. முதல்ல ஒரு தற்காலிக அரசாங்கம் வந்துச்சு. ஆனால் லெனின் தலைமையில போல்ஷிவிக்குகள் அதிகாரத்தை கைப்பற்றி ரஷ்யாவை ஒரு கம்யூனிஸ்ட் நாடா மாத்துனாங்க. இது உலக வரலாற்றையே திருப்பி போட்ட ஒரு நிகழ்வு. இவ்வளவு பெரிய அழிவுக்கு பிறகும் ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு. அமெரிக்க ஜனாதிபதி உட்ரோ வில்சன் இனிமேல் இப்படி ஒரு போர் நடக்காம தடுக்க சர்வதேச சங்கம்னு ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு சொன்னார். இதோட நோக்கம் நாடுகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்கிறது தான். வில்சனோட கனவு ரொம்ப நல்ல நோக்கம் கொண்டதுதான். ஆனா அந்த சர்வதேச சங்கத்தால போரை தடுக்க முடியல. உண்மையிலே அது இன்னும் கொடூரமான உலகப் போருக்கு வழிவகுத்தது. இவ்ளோ நல்ல எண்ணத்தோட உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஏன் இப்படி ஒரு படுதோல்வியை சந்திச்சது? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.